ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற சில அவிசுவாசமான காரியங்கள். உங்களிடத்தில் இருக்கிற சில அவிசுவாசத்தினாலே தான் கர்த்தரால் என்ன செய்ய முடியல, உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல ஒரு சிறு நம்பிக்கை வச்சா, அந்த சிறிய நம்பிக்கையை வைத்து பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில அவர் செய்ய முடியும். ஒரு முறை இயேசு இந்த உலகத்திலே வாழும்போது அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். அப்போ அங்க என்ன இல்லை, அவங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனா அங்க இருந்த ஒரு சிறு பையனிடம் 5 அப்பமும் 2 மீன் இருக்கு. அப்போ அந்த பையன் என்ன செஞ்சான், அதை கொடுத்தான். கொடுத்தது நிமித்தம் அதை ஆசீர்வதித்து 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்கள் சாப்பிட்டார்களாம். மீதியை 12 கூடை நிறைய எடுத்தாங்களாம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த இடத்துல அந்த சிறு பையன் நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு 2 மீன் 5 அப்பம். இதை எப்படி எல்லாருக்கும் முடியும், நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கல. அது என்ன செஞ்சா, கொடுத்தான். கொடுத்தது நிமித்தம், அந்த சிறியதை கொடுத்ததுனால பெரிய அற்புதம் அவன் அந்த இடத்துல நடந்தது. இன்றும் அந்த சிறு பையனை பற்றி நாம் பேசுகிறோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய நம்பிக்கை ஒரு சின்னதா இருக்கா? அந்த சின்ன நம்பிக்கையை வச்சு கூட கர்த்தரால பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீங்க இன்றைக்கு ஒருவேளை உங்கள் விசுவாசம், நீங்க நம்பின நம்பிக்கை, இன்றைக்கு பெரிய விசுவாசத்துல இருந்திருப்பீங்க. ஆனா அது நடக்காததுனால அந்த விசுவாசம் குறைஞ்சு போய் ஒரு சிறு நம்பிக்கையோடு இருக்கீங்களா? அந்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அந்த சிறு நம்பிக்கை கர்த்தர் மேல நீங்க வச்சிருந்தா கூட அதை வைத்து அவர் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இன்னைக்கு பெருசா தெரியலாம், மலை போல இருக்கலாம். அந்த மலை போல இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த சிறிய விசுவாசத்தினால முடியும். நீங்க என்ன சொல்லணும், ஏசப்பாட்ட போயிட்டு, ஏசப்பா, நீங்க இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் சின்னதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும், நீங்க கர்த்தர் இடத்துல போய், இயேசுவே, என்னிடத்துல ஒரு சிறு விசுவாசம் இருக்கு, அந்த சிறு நம்பிக்கை இருக்குப்பா, இதை நீர் பயன்படுத்தி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவரால் முடியும். ஆமேன். உங்களிடத்துல உள்ள சிறிய நம்பிக்கை கூட பெரிய காரியத்தை செய்ய முடியுமாகவே இந்த வேளையில அதுதான் ஏசப்பாவுடைய அதிசயம். சிறிய நம்பிக்கை பெரிய அதிசயமும் கர்த்தரால் அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்ய முடியும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நம்பிக்கை விட்டுவிடாதபடி தொடர்ந்து போராடுங்க. சில நேரத்தில் நம்ம பார்ப்போம்னா ஒரு வனாந்திரமா இருக்கும். அந்த இடத்துல கூட ஒரு சின்ன இடத்துல என்ன இருக்கும், ஒரு செடி முளைச்சி பச்சையா இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் வனாந்திரமா இருக்கா, எங்கோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பச்சை இருக்கா, அதை நீங்க விட்டுறாதீங்க. அந்த வேர் என்ன செய்யும், நாம் அந்த விசுவாசம் என்கிறத, நம்பிக்கை என்கிற அந்த தண்ணியை ஊற்ற அது வேரூன்றி அந்த சிறு பச்சை பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விருட்சமாய் மாறி அற்புதங்களை செய்யும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே அந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் என்றைக்கும் விலகி போகவே போகாதீங்க. இசப்பா, என் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கப்பா, அதிகரிக்க பண்ணுங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஏன்னா பிசாசுடைய ஒரே வேலை விசுவாசத்தை கெடுக்கிற காரியம்தான். ஆகவே விசுவாசம் என்கும் கேடகத்தை பிடித்தவர்களாய் பிசாசோடு எதிர்த்து நிற்க நாம் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய அன்பினால் நாம் கட்டப்படுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்போம், இசப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பெருசுதான், ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்க அந்த சிறிய விசுவாசத்தை வச்சு நீங்கள் பெரிய அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? அப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறிய நம்பிக்கை எங்கோ பச்சையாய் முளைத்து கொண்டிருக்கலாம்ப்பா. அந்த நம்பிக்கையை வைத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நாளில் கட்டப்படட்டும். 5 அப்பத்தை கொண்டு, அப்பா, 2 சிறுமீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த கர்த்தர் இந்த நாட்களிலும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன காரியத்தை வைத்து, தேவை பெரிதா இருக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட இருப்பது குறைவாக இருக்கலாம், அதை நீர் வர்த்திக்க பண்ணுங்க இசப்பா, அதை நீர் அதிகரித்து கொடுங்க இசப்பா. இசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சாரிபாத் விதவியின் வாழ்க்கையிலே அப்பா மாவும் எண்ணெயும் குறையாமல் அப்பா அந்த எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்தது, ஒரு நிறைவு உண்டாயிற்றப்பா. அதே போல சிறிய காரியமாக இருந்தாலும் அதன் மூலமாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், நீர் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.